வெல்கம் டு ஜிவி டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னோடய ஆரி கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரி கார்ட்டை ஆசைப்பட்டு தேடி தேடி வாங்கினது இல்லாமல் ஏண்டா வாங்கணுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கார்டோட ப்ரைஸ் 2400 சொன்னாங்க. அது இல்லாமல் 220 ஷிப்பிங் சொல்லியிருந்தாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு அது டெலிவரி ஆன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கீழே ஸ்டாண்ட் இல்லாமல் இந்த 4 ராட் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்றது. இந்த மாதிரி ராட் மட்டும் வந்திருக்கு. இப்போ ஸ்டாண்டு என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்ததுக்கு நீங்கள் பெஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க 4 சைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் நான் எனக்கு பக்கத்தில் இருக்க வெல்டிங் ஷாப்லலாம் கேட்டிருந்தேன். யாருமே செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் ஒருத்தங்க செஞ்சு கொடுத்தாங்க. கார்டு ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஆரி கார்டில் இது தான். ஸ்லீவ்லாம் ஒர்க் பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கிளாத் டைட்டாக இருக்கிறதால நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஸ்டாண்ட்லனா லூஸ் ஆகிட்டே இருக்கும், நம்ம டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் பேக் நெக் போடுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னென்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதுக்கு ஸ்டாண்ட் எப்படி செஞ்சுருந்தாங்கன்னா, சென்ட்ரிங் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கம்பியை வச்சு வெல்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு 750 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 3400 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு வுட்லேயே செஞ்சுருக்கலாமோன்ற மாதிரி தோணிடுச்சு. நீங்களும் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக விசாரித்து வாங்குங்க. ஏன்னா எனக்கும் அது ஃபுல் செட்டாக இருக்க மாதிரி தான் நானும் ஃபோட்டோ பார்த்துட்டு வாங்கினேன். ஆனால் சென்ட் பண்ணுறப்ப அதை மாதிரி அனுப்புனா உடஞ்சிரும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் அனுப்புவோம், நீங்கள் வேணும்னா ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னாங்க. திருப்பி அகைன் நம்மளே 220 கொரியர் சார்ஜ் போட்டு அனுப்புறது சரி, நம்ம ஸ்டாண்டே செஞ்சுக்கலான்னு சொல்லி தான் நான் செஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி வாங்குங்க. ஏன்டா வாங்கணும்னு யோசிச்சதுக்கு எதனாலனா, பேக் நெக் மார்க் பண்ணுறதை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறப்ப என்னால் சுத்தமாக போட முடியல, கை எட்டவே இல்லை. அது நான் பண்ண ப்ராசஸ் தப்பாக என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் பேக் நெக் இந்த சைடில் போட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் அங்கே போட்டு என்னோடய ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.